இப்போ இந்த கள்ளழகர் நியமனத்தை பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லலை, எவ்வளோ நாளைக்கு இவர் இருப்பார்னு சொல்லலை, இது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாமே போட்டிருக்காங்க. இது 3 நாளே செல்லாது. இப்போ 4வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி சட்டப்பூர்வமாகவே நியமித்திருந்தாலும் 5 வருடத்துக்கு மேல் அவர் இருக்க முடியாது. ஹி பிகம்ஸ் ஃபங்டஸ் அஃபிஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே அந்த பதவி இல்லை. ஆனால் இவர் எவ்வளவு ஆண்டுகளாக இருக்காரு? 66லேருந்து இருக்காரு, 1966லேருந்து. இப்போ அடுத்த வருஷம் வந்தால் அவருக்கு சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிடலாம். அது அந்த பொசிஷன், நீங்க அந்த பொசிஷன், அதுல வெவ்வேறு நபர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஆமாம், அது நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இதே இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துக்கோங்க, மதுரை கோயில் எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க. இங்கேயாவது ஒரு செக்ஷன் 45ன்னு ஒரு மோசடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா, அங்கே அது கூட போடலை. ஆனால் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறார், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு அரசியல்வாதி கேட்டார், யார் அப்பா விட்டு காசுன்னு. இது எங்கள் அப்பா அண்ணாமலையார் காசு, இது எங்கள் அப்பா சோமசுந்தரம் காசு, இது எங்கள் அப்பா ரங்கநாதன் காசு.